முருகனுடைய புகழை மிகவும் அதிகமாக பாடியது இயல் தமிழா, இசைத்தமிழா, நாடகத்தமிழா அப்படின்னு ஒரு சின்ன பட்டிமன்றம் ஐயா சுகிசிவம் அவர்களினுடைய தலைமையிலே நடந்த அந்த நிகழ்வில் இயல் தமிழ் என்று நான் பேசினேன், நாடகத்தமிழ் என்று அன்பு சகோதரர் பேசினார். நான் அந்த மேடைக்கு வர மட்டும் என்ன நினச்சிருந்தேன்னா, இயல் தமிழ் தான் பயங்கர ஸ்ட்ராங்கு. முருகனை பற்றி எத்தனை கவிதைகள், எத்தனை செய்யுள்கள், எத்தனை பாடல்கள், இயல் தமிழுக்கு இருக்கிற இடம் வேறு எதற்கு இருக்கும் என்று நினைத்து தான் மேடைக்கு நான் பேச வந்தேன். நாடகத்தமிழில் எவ்வளவு பேசிவிட முடியும் என்ற ஒரு சிறு கேள்வியும் என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளே இருந்தது. ஆனால் சகோதரர் திரு பார்த்திபராஜா பேசிய பிறகு கிட்டத்தட்ட நானே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நாடகத்தமிழ் தான் முருகனுடைய புகழை பாமர மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது என்று. அத்தனை அருமையாக பேசின பேச்சுக்கு சொந்தக்காரர் அவர். அந்த பேச்சிலேயே பணிவோடு கூடிய ஒரு அறிவு எப்போதும் துலங்கும். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவர் விசாக பெருமாள் அவர்களை நீண்ட காலமாக நான் அறிவேன். அவரினுடைய கவிதை என்பது அப்துல் ரஹ்மானுடைய கவிதை பள்ளியை சார்ந்த கவிதை. அந்த கவிதையிலே இருக்கிற மேதா விலாசமும் மனித மனங்களுக்கு உள்ளே போய் அதில் இருக்கிற எதையோ வெளியே கொண்டு வருகின்ற ஒரு லாவகமும் மொழியினுடைய நுண்ணுணர்வும் அவருடைய கவிதைகளில் எப்போதும் இருக்கும். மிக தேர்ந்த இலக்கிய ரசிகர். இங்கே கூட என்னை வேறு எப்படி அறிமுகப்படுத்தி இருந்தாலும் வழக்கமாக சொல்லுவாங்க, தொலைக்காட்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் அறிமுகப்படுத்தியது தான் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்றதையும் ஐயா இங்கே சொல்லணும். என்னுடைய கொள்ளு தாத்தா ஊவேசா கூடவே பணியாற்றி இருக்கிறார். ஊவேசாவோடு பல்லாண்டுகள் பணியாற்றி, ஊவேசாவினுடைய பணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பழைய தமிழ் சுவடிகளை தேடி சென்ற ஒரு மாபெரும் பயணம் ஊவேசாவினுடையது. அந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நம்ம பல பேர் வீட்டில் சுவடி இருக்கோ அதை பரனில் கட்டி போட்டிருப்பாங்க. அதில் அவர் எழுதுகிறாரு, ஊவேசா எழுதுகிறாரு, அந்த சுவடிகளை நான் ஆராய போனேன், எனக்கு முன்பே அந்த வேலையை எலி செய்து முடித்து விட்டதுன்னு எழுதியிருக்காரு. அப்போ பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம். அப்புறம் சில பேர் ஓலையெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆற்றுல விடுவாங்களாம். இவர் போய் ஆற்றுல இறங்கி அந்த சுவடிகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்த பெரும் பயணம். அதிலெல்லாம் என்னுடைய கொள்ளு தாத்தாவுக்கு ஒரு சிறு இடம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஊவேசா செய்யாமல் இருந்த ஒரே ஒரு தொகுப்பு நூல் கலித்தொகை தான். அதைத்தான் என்னுடைய கொள்ளு தாத்தா அவர் சேகரித்து தொகுத்து புத்தகமாக வெளியிட்டார். அதை நீங்கள் கைத்தட்டுற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றதையும் நான் சொல்லணும் இல்லையா? நேர்மையாக பேசணும். புத்தக திருவிழாவிலே பொய் சொல்லக்கூடாது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், இவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த பணியை செய்த என் கொள்ளு தாத்தாவினுடைய பணியின் சிறப்பு எங்கள் குடும்பத்திலேயே யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி கூட எங்கள் குடும்பத்தில் யாரிடமும் இல்லை. அதனுடைய அருமை எங்களுக்கு தெரியவே இல்லை. அதற்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னுடைய சகோதரியும் இலக்கியம் பேச ஆரம்பித்த பிறகுதான் இது எத்தனை பெரிய பணி என்று தெரிந்தது. ஒரு காப்பி கிடைக்குமான்னு நாங்கள் அலைஞ்சோம் சார். எங்கள் கொள்ளு தாத்தா எழுதின புத்தகம் ஒரு புத்தகமாவது கிடைக்குமான்னு எங்கள் வீட்லேயே இருந்துதான். அப்படி இருந்து கரையான் அரித்து 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 ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு. ஒன்று கிடைக்குமான்னு அப்புறம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களினுடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு எனக்கு கம்பர் விருது கொடுத்தார்கள். அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய ஆசிரியராக நான் மதிக்கின்ற அமரர் ராசா ஞானசம்பந்தன் அவர்களும் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களும் சாலமன் பாப்பே அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தினால் எனக்கு கம்பன் விருது கொடுத்தார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கிற போது இப்படி தான் முதல் வரிசையில் விருதாளர்கள் உட்கார்ந்தாங்க. என் பக்கத்தில் ஐயா மா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அமர்ந்திருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு புக்கு கூட இல்லை சார் எங்கள் வீட்டில்ன்னு. 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த புத்தகத்தினுடைய மின்பதிவை என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைத்தார்.
எனக்கு பரவசமாக இருந்தது. என் தாத்தாவினுடைய பெயரை பார்க்க பரவசமாக, கொள்ளு தாத்தாவினுடைய பெயரை பார்க்க பரவசமாக இருந்தது. அதனால் புத்தகத்தினுடைய அருமையை தெரியாதவர்கள் தாமதமாக தெரிந்து கொள்ளுகிற போது அது எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை உண்டாக்கும் என்பதற்கு நானும் எங்கள் குடும்பமுமே சாட்சி. அதனால் நம் கையிலே கிடைத்திருக்கிற புத்தகங்களை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பணி. இந்த மேடையிலே நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டோம். நான் கற்றுக்கிட்டேன், நீங்களாம் ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த தங்கை அதை வெளியிட்டு அதை பேசுகிற போது அவங்க முகத்தை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு மகிழ்ச்சி! இந்த நாளை அவங்க வாழ்க்கையில் மறந்துருக்கவே மாட்டாங்க, அப்படித்தானே? அவ்வளவு சிறப்பான நாள். அவங்க என் பெயரை சொல்லி குறிப்பிட்டார்கள் அல்ல, மருத்துவர் ஐயாவினுடைய முன்னிலையில் நீங்கள் உங்கள் நூலை வெளியிட்டது தான் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நான் நினைக்கின்றேன். அது அந்த மாதிரியான கவிதை பரம்பரையிலே வந்தவர். அவர் மறக்காமல் ஆசிரியர்களை குறிப்பிட்டார். அதுதான் அம்மா கூட சொன்னாங்க, யார் நினைவு வச்சிருக்காங்க ஆசிரியர்களே. உண்மையில் சில ஆசிரியர்கள் தான் நமக்கு பிடிக்காத பாடங்களின் பக்கத்திலே கூட நம்மை கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி ஆசிரியர்களினுடைய பெயரை எல்லாம் சொன்னார். அதற்கு பிறகு அதை வெளியிட்ட போது ஐயா அவர்கள் புத்தகத்தை எப்பவுமே இனாமாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களிடம் ஒரு தொகையை கொடுத்ததை நீங்கள்லாம் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். நம்ம சில பேருக்கு அது சுருக்குன்னு தைச்சிருக்கோம். அது அப்படித்தானே? அது ஒரு கலாச்சாரம் பாருங்கள், அது ஒரு பண்பாடு, அது ஒரு மரபு. நீங்கள் வேறு எதை வேணால் ஃப்ரீயாக வாங்கலாம், புத்தகத்தை அப்படி வாங்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அதை மாத்திரம் இலவசமாக வாங்கக்கூடாது. ஐயா ஏன் அந்த மரபை இங்கே தொட்டு காட்டினார்னா எல்லாரும் அதை செய்யணும். தயவு செய்து புத்தகத்தை மாத்திரம் இரவல் வாங்கி படிக்காதீர்கள், சொந்தமாகவே வாங்குங்கள். உங்கள் ஊரில் இந்த ஸ்விக்கியில் இருக்கா ஐயா? இருக்கு இல்லையா? ஒரு உணவை ஆர்டர் பண்ணாலே 200 ரூபாய் ஆகுது. ஒரு புத்தகத்திலே தமிழ்நாட்டில் ஆவரேஜாக நீங்கள் போட்டிங்கன்னா அதனுடைய விலை 100 ரூபாய் கூட தாங்கடா, 120 ரூபாய்க்கு மேலே கிடையாது, மிகப்பெரிய புத்தகங்கள் தவிர. ஆனால் அதையே கூட அது முதல்ல வாங்கிறது கம்மி, வாங்கினா கூட 10 பேர் இரவல். எதற்கு? ஒவ்வொருவரும் அதற்கான தொகையை செலுத்திவிட்டுத்தான் படிக்க வேண்டும் என்ற பெரிய பண்பாட்டை இந்த மேடையிலே ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மிக அழகாக கேட்கிற கூட்டம் இங்கே சேர்ந்திருக்கிறது. இந்த இடத்திலே நில் கவனி செல் அப்படின்ற தலைப்பை நான் கொடுத்த உடனே சகோதரர் பார்த்திபராஜா அவர்கள் ரொம்ப மகிழ்ந்தார்கள். வித்தியாசமாக இருக்கே, என்ன பேச போகிறீங்கன்னு. என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியாது, இங்கே வந்த பிறகு தான் தெரியணும். வாழ்க்கையில் பல சமயத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையை பற்றி. அம்மா இப்போ இந்த தின்பண்டம்லாம் இப்போ கொடுக்க போகிறீங்களா? அப்புறம் தானே, சரி. ஏன்னா எங்களுக்கும் பசிக்கும் இல்லை, நாங்களும் இருக்கோம் இல்லை. பேச்சாளர்களுக்கு பல தடைகள். முக்கியமான தடை, பேசிகிட்டு இருக்கிறபோது யாராவது ஒருத்தர் எதையாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சாப்பாட்டை கொடுத்தாங்கன்னா அதை விட பேச்சாளர்களுக்கு பெரிய உங்களை தான் சொல்கிறேன், பெரிய தடை எதுவுமே இருக்க முடியாது. நம்ம மனித மன உடனே நம்ம கொடுப்பாங்களா மாட்டாங்களா? எப்போ நமக்கெல்லாம் வந்து சரி இப்போ தான் மொதல் வரிசைக்கே கொடுக்குறாங்க, கடைசி வரிசைக்கு வர்றதுக்குள்ளே இந்த அம்மா அதுக்குள்ளே பேச்சை முடிக்குமா முடிக்காதா? எவ்வளவு கேள்வி வருது பாருங்க மனசில். பேச்சாளனின் வாழ்க்கை என்பது எளிதல்ல. எந்த வாழ்க்கை தான் எளிது சொல்லுங்க? எந்த வாழ்க்கையும் எளிதல்ல. இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் எது பொது? அன்றைக்கு மேடையிலே சகோதரர் பார்த்திபராஜா பேசின போது நாடக தமிழை பற்றி சொன்ன போது சண்முகதாஸை பற்றி பேசுனீங்களா ஐயா? விஸ்வநாத தாஸ் என்ற மாபெரும் நாடக நடிகரை பற்றி பேசினார். விஸ்வநாத தாஸ் அவர்கள் முருகன் வேடம் போடுவதற்காகவே இந்த மண்ணில் தான் அவதரித்தோன்னு நினைத்து கொண்டிருந்த ஒரு மாபெரும் கலைஞர். சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதின வள்ளி திருமணம் நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் வயதானவர்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இளைஞர்கள் ஒருவேளை அரசல் புரசலாக அறிந்திருப்பீர்கள். வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறாத ஒரு கிராமம் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே மாத்திரமல்ல, இலங்கையில் அத்தனை தூரம் நடந்திருக்கிறது. அதில் என்ன அழகு என்றால், அந்த நாடகத்துக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் தானே,
ஒருத்தர் முருகனாக நடிக்கணும், ஒருத்தர் வள்ளியாக நடிக்கணும், இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்க. ஒரு நடிகர் வரலன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நடிகையால் வர முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்வாங்களாம், பக்கத்து குரூப்பில் அந்த நாடக வேற ஒரு குரூப் இருந்தால் அதிலிருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டுப்பாங்களாம். இப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி திடீர்னு நடிக்க வைக்க முடியும்? ரிஹர்சல் வேண்டாமா? வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டாமா? திடீர்னு சாயங்காலம் போய் கூப்பிட்டு நீங்கள் ராத்திரி நாடகத்துக்கு வந்துருங்கன்னா அவங்க எப்படி அதுக்குள்ளே படித்து அப்படி நம்ம யோசிப்போம்ல. ஆனால் அப்படி தான் நடந்திருக்கு. ஒருவருக்கும் ரிஹர்சல் தேவையில்லை. ஏன்? அத்தனை பேருக்கும் அந்த வசனம் மனப்பாடம். அவங்க நடிக்கிற கதாபாத்திரத்தினுடைய வசனம் மாத்திரமல்ல, மொத்த நாடகத்தினுடைய வசனமுமே எல்லாருக்கும். அதனால திடீர்னு அப்போதான் மேடையில் சந்திப்பாங்க, அப்படியே நாடகம் நடக்கும். கேபி சுந்தராம்பாளும் கிட்டப்பா அவர்களும் அந்த நாடகத்தை நடிக்கிற போது ஒரு வாரம் இவங்க கேபி சுந்தராம்பாள் வள்ளியாவும் கிட்டப்பா முருகனாவும் நடிப்பார். அடுத்த வாரம் அப்படியே ரோலை மாற்றிப்பாங்க. கேபி சுந்தராம்பாள் முருகன் வேடம் தாங்குவார், கிட்டப்பா வள்ளி வேடம் எடுத்துக்கொண்டு நடிப்பார்களாம். இப்படி நடந்த அந்த நாடகத்தில் விஸ்வநாத தாஸ் கடைசியில் அந்த முருகன் கழுகாசனத்தில் வருகிற காட்சி அந்த நாடகத்தில் வரும். அப்போ கடவுளாகவே நினைத்து மக்கள் எல்லாம் வணங்குவார்கள் என்பதனால் கடவுளர்கள் தேவர்கள் கண்ணை கொட்ட மாட்டார்கள். அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தானே. தேவர்கள்னா கண் இமைக்காது, கண் இமைக்காமலே இருப்பாராம். அந்த அது பார்க்கறதுக்குன்னே மக்கள் கூடுவாங்களே. எப்படி ஒருத்தர் கண்ணையே இமைக்காமல் இருக்கார்? இப்போ நம்ம சினிமாவெல்லாம் எடுத்து பாருங்கள், ஒரு சண்டை காட்சியில் கூட நேரடியாக ஒத்தரும் அடிக்க மாட்டாங்க, எல்லாமே ஸ்லோ மோஷனில் தான் நடக்கும். அங்கே நாம் பார்த்த எம்ஜிஆர் சினிமா காட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாவே நம்பியாரும் எம்ஜிஆருமோ உண்மையிலேயே சண்டை நடக்கும். இப்போ ஒரு சண்டையில் ஒரு அடியாவது ஒரிஜினல் அடி கிடையாது, எல்லாம் அந்த ஸ்லோ மோஷனில் வர அடி தான். அது மாதிரி சினிமா என்பதே அப்படி மாய உலகம் ஆகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு நாடகம் அப்படி கிடையாது. ஐயா பேசி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணை இமைக்காமலே இருப்பாராம் விஸ்வநாத தாஸ். எப்படி கண்ணை இமைக்காமல் இருக்காருன்னு எல்லாரும் பார்ப்பாங்களாம். நம்ம மக்களுக்கே என்னென்னா, ஒருத்தர் தப்பு செய்ய மாட்டாங்களான்னு நம்ம எப்போவுமே காத்திருப்போம். பிடிச்சிட்டேன் பார்த்தியான்னு. ஒருத்தர் நீளமாக ஒரு 200-500 பக்கத்துக்கு புக்கு எழுதியிருப்பார். அதை படிச்சுட்டு ஒருத்தர் 20ஆம் பக்கத்தில் ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போவார். மீதி இவ்வளோ பக்கத்தில் கரெக்டாக தானே. நம்முடைய சுபாவம் அது. கண் இமைக்கிறாரானே பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஒரு முறை அவர் போட்டிருந்த அந்த மலர் மாலையிலே புகுந்து கொண்ட ஒரு வண்டு அவரை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் கழுகாசனத்தில் இருக்கார், அந்த வண்டு அவரை கடிக்க ஆரம்பித்து விட்டது. கடிக்க ஆரம்பித்த வண்டு விலகாமல் கடித்து கொண்டே இருக்கிறது. அத்தனை வேதனையையும் பொறுத்து கொண்டு கண்ணை இமைத்தால் கூட கூடி இருக்கிற மக்கள் ஐயோ முருகன் கண்ணை கொட்டிட்டார்னு சொல்லி நாடகத்தை தப்பாக சொல்லிடுவாங்களோன்னு அந்த வேதனையை, வலியை, ரத்தத்தை பொறுத்து கொண்டு கண்ணிமைக்காமலேயே அந்த 1/2 மணி நேரமும் இருந்து நாடகம் முடிந்த பிறகு மயங்கி விழுந்தார் என்ற தகவலை சகோதரர் பார்த்திபராஜா அவர்கள் சொன்னபோது இந்த மண்ணினுடைய கலைஞர்கள் எத்தனை மகத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு விஷயமா இருந்தது. இப்போ எல்லாரும் அவரவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் இருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு பணியில் இருக்கீங்க. நான் பேச்சாளராக பயணம் செய்கிற பணியிலே இருக்கின்றேன். நம்ம எல்லார் வாழ்க்கைக்கும் பொதுவாக ஏதாவது இருக்கா? அது எப்படிங்க இருக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கை, ஒருத்தர் நகரத்தில் இருக்காங்க, ஒருத்தர் இந்த மாதிரியான செமி அர்பன் ஏரியாஸில் இருக்காங்க, ஒருவர் சின்ன சின்ன கிராமங்களில் வசிக்கிறார்கள், ஒருவர் பணி மருத்துவர் பணி, ஒருவர் பணி என்ஜினியர் பணி. வேறு எப்படிங்க எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவாக ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா? ஒன்று இருக்குது. எல்லா வாழ்க்கைக்கும் பொதுவாக ஒன்றே ஒன்று என்னன்னா, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு நொடி கூட நின்று நிதானித்து வாழ்கிற வாழ்க்கையை 2 சைடும் திரும்பி பார்க்குற வாழ்க்கை என்பது யாருக்கும் கிடையாது. இருக்காங்க, யாருக்காவது இருக்கா? என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நிதானமாக, யாராவது சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். எல்கேஜிக்கு போகிற குழந்தை சொல்லுது பயங்கரமாக டென்ஷனாக இருக்குன்னு. இந்த டென்ஷனே இருக்கக்கூடாதுன்னு யோகா கிளாஸ் போகிறோம், அதுக்கே டென்ஷனாக போகிறோம். பயங்கர டென்ஷனாக இருக்கான். ஏன்பா இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்? ஐயோ யோகா கிளாஸுக்கு டைம் ஆகுது, அதுக்கே டென்ஷனாக இருக்கான். இப்போ இன்னும் சில நாட்களில் பாரதியினுடைய, மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வரப்போகிறது.
மகாகவி பாரதி இந்த டென்ஷன்ற சொல்லுக்கு ரொம்ப அழகான தமிழ்ச்சொல் ஒன்றை கொடுத்திருக்கிறார். உளப்பொங்கல் என்று சொல்லுகிறார். மனம் பொங்குகிறது, உளப்பொங்கல். அதை எப்படி சொல்றாருன்னா, போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லியிருக்கிறார். போருக்கு நின்றுட்டு இருக்கான், போர் வீரன் அவன். எதிரில் இருக்கிற அந்த விரோதி எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்க போறான்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் உயிரோட இருக்க போறோமா இல்லையான்னு போர் வீரனுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, தேஜஸிலிருந்து கீழே விழுந்து இறந்த அந்த வீரர் அதற்கு முந்தின வினாடி வரை வானத்தில் தான் சாகசம் செய்து கொள்வதை தான் நினைச்சிட்டு இருந்தாரு. சாகசத்துக்கு தானே போனாரு. கடைசி நிமிடத்தில் அது கோளாறாச்சா என்ன ஆச்சான்றது தெரியல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸில் பைலட்ஸுக்கு எஜெக்ட் சீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு கோளாறு வந்துருச்சுன்னா ஒரு பொத்தானை அவர்கள் அழுத்தினால் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இல்லை, அந்த ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியோடு வெளியில் அவங்களால போயிட முடியும். அவர் ஆனால் அதை செய்யலை. அந்த 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 தேர்வு அவர் அந்த பொத்தானை அமுத்தலை. ஏன் தெரியுமா, கூடி இருக்கிற மக்கள் பார்வையாளர்கள் பல பேர் இருந்தாங்க. இவர் அந்த பொத்தானை அனுப்பிச்சு இவர் வெளியில் போயிட்டா இவர் பழைச்சிருவார். ஆனால் அந்த விமானம் போய் அந்த கூட்டத்தின் மீது விழுந்தால் பல பேர் இறந்து விடுவார்களோன்னு நினச்சி கடைசி நிமிஷத்தில் அந்த பிளேனுடைய டைரக்ஷனை மாற்றி தான் இறந்தார் அந்த வீரர். இதுதான் எங்கள் பாரதி அப்போ இவ்வளவு டென்ஷன் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கல்ல, அவசரத்தில் அண்டாலும் கூட கை போகாதும்மா சொல்லுவாங்கல்ல. நம்ம ஊரில் பயங்கர உளப்பொங்கலோடு டென்ஷனோடு ஒருத்தர் இருந்தால் பெரிய பாத்திரத்தில் கூட கை போகாது. ஆனால் இந்த நேரத்திலும் அந்த வீரரனுடைய மனது அறிவு சிந்தித்திருக்கிறது என்றால் என்ன காரணம், உளப்பொங்கல் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதை தான் மகாகவி பாரதி சொல்கிறான். போருக்கு நிற்கும் போதும் உளப்பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார். நமக்கு அப்படி இருக்கானே இல்லை. உண்மையை ஒத்துக்கணும் தானே. எந்த நேரமும் பரபரப்பு, எந்த நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால என்னென்னா சுற்றி இருக்கிற வாழ்க்கையை பார்க்கவே இல்லை. நாம் ஐயா ஓடு மீன் ஓடன்றதை பற்றி சொன்னாருன்னு இங்கே சொன்னாங்க. அதை பேசும்போது நான் இல்லை, ஆனால் நான் இங்கே கேட்டேன். ஒரு கவிஞனுடைய பார்வை எப்படி இருக்கும் பாருங்களேன். எப்போவுமே அழகியலை தேடுவது. அண்மையிலே மறைந்த கவிஞர் தமிழன்பன் இருக்கிறாரு. அவர் இந்த கவிதையை அப்படியே மாற்றி மாற்றி போடுவார். அந்த பாடல் என்ன, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. அதுதானே அந்த பாடல். தமிழன்பன் அதை மாற்றி போட்டார். கொக்குக்கு என்ன இருக்குது, நிறைய அறிவு இருக்குது. அதனால்தான் என்ன செய்யுது, காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான மீன் வருகிற அளவு கொக்கு காத்திருக்கிறது. அப்போ கொக்கு பசியாக இருக்குது, காத்துட்ருக்குன்னா அங்கே வழியில் இருக்கிற ஒருத்தர் சொன்னேன், ஏய் பசியாக இருக்குல்ல சாப்பிட வேண்டியதானே, மீன் தான் போய்கிட்டே இருக்கே சாப்பிடு. கொக்கு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்க. ஏன், நீ தான் பசியாக இருக்கியே சாப்பிட. இந்த சின்ன சின்ன மீனுக்காகவா நான் இவ்வளோ நேரமாக காத்துட்ருக்கேன், எனக்கான சரியான மீன் வரும் அப்போ நான் சாப்பிட்றேன், அது மட்டும் காத்திருப்பேன்னு கொக்கு சொல்லு. உடனே இவன் சொல்கிறான், சரி நாங்கள்லாம் பசிச்சா அம்மா இன்னும் சோறாக்கலைன்னா என்ன செய்வோம், ஒரு முறுக்கு எடுத்து தின்னுவோம், ஒரு பலகாரத்தை எடுத்து தின்னுவோம். அதுபோல் உனக்கு வர வேண்டிய மீன் பின்னாடி வரட்டும், இப்போ முன் பசிக்கு சின்ன மீன் எடுத்து சாப்பிடேன்னு அவன் சொல்கிறான். கொக்கு சொல்லுது மாட்டேங்குது. நீங்களாம் தான் முட்டா பசங்க, பசிக்கு சோறுக்கு முன்னாடி முறுக்கு சிப்ஸு சாப்பிட்ற ஆள் நீங்கள். நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். ஏன்னா சின்ன மீனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது நான் விரும்புகிற ஒரு மீன் வந்தால் இந்த மீனை துப்பி அதை பிடிக்கிறதுக்குள்ள அது போயிடும். அதனால் பட்டினியோட காத்திருந்து எனக்கான மீனைத்தான் பிடிப்பேன். இதுதான் அந்த பாடலினுடைய அழகு. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. தமிழன்பனையா இதை மாற்றி போட்டார். கொக்குக்கு அறிவு இருக்குது, அது கரெக்டாக செய்யுது. அறிவில்லாதவன் என்ன செய்வான், ஓடு மீன் ஓட ஒரு மீனையும் விடுமாம் மக்கு என்று கவிஞர் தமிழன்பன் எழுதினார். இதுதான் கவிஞர்களினுடைய மனசு பாருங்க. எந்த சூழலிலும் கொஞ்சம் நிறுத்தி, இந்த கொக்கு புத்திசாலியாக இருக்குது இப்படி செய்யுது, இப்படி செய்யலைன்னா என்ன என்று யோசிக்கிற மனம் யாருக்கு இருக்கும் என்றால் கவிஞர்களுக்கு தான் இருக்கும். கவிஞர் அப்துல் ரஹ்மான் கண்ணீரை பற்றி ஒரு கவிதை எழுதினார். கண்ணீர், யார் கண்ணீர் விடாதவங்க யாராவது இருக்கீங்களா இங்கே? பொதுவாக சொல்லுவாங்க,
ஆண் பிள்ளைகள் அழுவதில்லைன்னு. பொய். ஆண் பிள்ளைகள் மற்றவர்கள் பார்க்க அழுவதில்லை, அவ்வளவுதான். அதனால்தான் கண்ணதாசன் சொன்னாரு, தனியே படுத்தழுது தலையணையை நனைப்பதன்றி இனி ஒரு பரிகாரம் எவரும் உரைப்பதில்லைன்னு கண்ணதாசன் சொன்னார். அவரவர்களுடைய தலையணை மாத்திரம்தான் ஆண்களினுடைய கண்ணீரை பார்த்திருக்கும். வீட்டுக்காரம்மா கூட தெரியாது. ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மாவினுடைய மடியிலே படுத்து அழுதிருக்கலாம். எல்லாருக்கும் கண்ணீர் இருக்கு. அந்த கண்ணீரை பற்றி அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். கண்ணீர் இமைகள் உருட்டும் ஜெபமாலை என்று எழுதினார். இதை விட அழகா அதை எப்படி சொல்ல முடியும்? கண்ணீரை உள்காயத்துக்கு உடல் தானே தயாரித்து கொள்ளும் களிம்பு என்று கண்ணீரை அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். ஒரு கவிஞனால் வாழ்க்கையை எப்படி வித்தியாசமாக பார்க்க முடியுது? சரி, கவிஞர்களை விட்டு நம்மை மாதிரியான மற்றவர்களை நினைத்தால் நமக்கு பொதுவான விஷயம், வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுகிற ஓட்டத்தில் எதையாவது நின்று பார்த்தோமா என்றால் யோசனையாக இருக்கிறது. சரி, உங்கள் எல்லாரையும் ஒன்று கேட்குறேன். வள்ளுவர் உண்மையை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கார், அப்படி தானே? எதையும் விட உலகத்திலே உண்மைதான் பெரியது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த வள்ளுவர் உண்மைக்கு கொடுக்கிற இடத்தை பொய்க்கும் ஒரு இடத்திலே கொடுத்து விட்டார். எனக்கு இப்படி செய்யலாமா? ஒரு துறவி, வள்ளுவர் மாதிரியான ஒரு துறவி, நீ உண்மையை சொல்லுந்தானே சொல்லணும். பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று என்று சொன்ன அதே வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார். நமக்கு கேட்ட உடனே பக்குன்னு இருக்கு. ஏன்னா பிறந்ததிலிருந்து நம்ம போய் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மள்கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை சொல்லு சத்தியமே விஜயத்தை, அதுதானே சொல்கிறாங்க. வாய்மையே வெல்லும், இதுதானே நமக்கு சொல்லப்பட்ட பாடம். ஆனால் வள்ளுவர் உண்மைக்கு கொடுத்த இடத்தை பொய்க்கு கொடுத்து விட்டார். அந்த குறள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்க்கு ஆன இடம் உண்மைக்கான இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் ரெண்டும் ஒரே இடம்னு சொல்லிட்டார். எப்படி? புரை தீர்ந்த நன்மை கொடுத்தால் அந்த இடத்துல உண்மைக்கு பதிலாக நீ ஒரு பொய்யை கூட சொல்லலாம் என்று வள்ளுவர் சொன்னார் என்றால், ஒரு கவிஞனுடைய உள்ளம் எப்படி மாற்றி சிந்திக்கிற. வள்ளுவர் அப்போ என்ன சொல்ல வர்றாரு? உண்மை முக்கியம்தான், கருணை அதை விட முக்கியம்னு சொல்றாரு. ஒருவருக்கு பெரிய நன்மை கிடைக்கும் என்றால் அந்த இடத்துல நீ ஒரு பொய் சொன்னா கூட அது உண்மைக்கு நிகராக மதிக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், உடனே நம்ம ஆளெல்லாம் அதை பிடிச்சிக்கிட்டு வள்ளுவரே சொல்லிட்டார், போக வர 10,000 பொய்யை அடித்து விடுறது. அதுக்காக தான் வள்ளுவர் சொன்னார், கண்டபடி நீ பொய் சொல்லிட்டு தெரியறதுக்காக நான் இந்த குறளை எழுதலை. புரை தீர்ந்த நன்மைனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத நன்மை வரணும், எல்லாருக்குமான நன்மையாக இருந்தால் ஒரு பொய்யை கூட சொல்லிக்கோன்னு சொல்கிறார். அப்போ அப்படி மாற்றி சிந்திப்பது கவிஞனுடைய நெஞ்சம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது மாற்றி சிந்திக்கிறோமா? எப்போ முதல் பொய்யை நாம் எல்லாரும் சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? அநேகமாக வீட்டில் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருப்போம். அதுதான் முதல் பொய்யாக இருக்கும். நாம் சொன்ன கடைசி பொய் என்ன? இன்னும் நிறைய சொல்ல போகிறோம். பட் இப்போ கடைசியாக எப்போ சொன்னோம்? ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கட்டாயமாக ஒரு 10 பொய்யாவது நம்ம சொல்லியிருக்க மாட்டோம்? சும்மா சொல்லுங்கள், நமக்குள்ள என்ன சொல்லியிருப்போம் தானே? நான் இதுவரை பொய்யே சொல்லியதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதை விட பெரிய பொய்யை இதுவரை அவர் சொல்லவில்லை என்று தான் பொருள். பொய்னா மற்றவர்களை கெடுப்பதற்கான பொய் கூட இல்லை. இந்த ஒயிட் லைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், வெள்ளை பொய்கள். கொஞ்சம் இது மொபைல் ஃபோன் வந்த அப்புறம் பொய் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. நாம் இங்கே தான் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருப்போம், வந்துக்கிட்டே இருக்கேன், சென்னைக்கு பக்கத்தில் வந்துட்டேன்றோம். ரொம்ப தூரம் இருக்குடா, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கேயா, இதோ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கேன்றான் ஃபோனில். இந்த பொய்கள் சூழ வாழுகின்ற இந்த வாழ்க்கையில் இவ்வளவு விரைவாக ஓடுகிற போது கொஞ்சம் நிற்க வேண்டும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த நில் கவனி செல் என்பது போக்குவரத்து விதி, அப்படி தானேங்க? டிராஃபிக் லைட்டில் தானே அதை சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காத, நில். அது சொன்னாலும் நம்ம பையன் ஒத்துன்னு கேட்கறது இல்லை, ஒரு பையன் கேட்கறது இல்லை. டிராஃபிக் லைட்டுக்காக நீங்கள் நின்னீங்கன்னா உங்களைத்தான் பைத்தியக்காரன்னு சொல்கிறான். சிவப்பு விளக்கு வருதுன்னு நீங்கள் நிறுத்திருக்கீங்க, பின்னாடி அப்படி ஹார்ன் அடிக்கிறான்,
சிவப்பு விளக்குக்காக நிறுத்தியிருக்கேன், போ போ போய்கினே இருமா. எங்கள் ஊரில் சென்னையில் எந்த லைட் இருந்தாலும் போய்கிட்டே இரு. இந்த ஊரில் எனக்கு தெரியல, எங்கள் பொம்பளை பிள்ளைங்க எங்கள் ஊரில் பைக் ஓட்டுறாங்க, அந்த ஓரமாக வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு பொண்ணு. இங்கே எல்லா வண்டியும் வந்திருக்கு, ஒரு கையை காட்டலை, ஒன்றும் இல்லை, அப்படி அலட்சியமாக இப்படி யூட்டர்ன் எடுக்குது. ஏத்துறேன் எம்எல்ஏ பார்க்கலாண்டா, அந்த அந்த ரேஞ்சில் இருக்குது. பொண்ணுங்க அப்படி இருந்தால் பையங்க கேட்கணுமா? 4 பேர் போகிறான் ஒரே பைக்கில், ஒருத்தனுக்கு ஹெல்மெட் கிடையாது. இந்த மாதிரி பறந்து 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 போகிற வாழ்க்கையில் நம்ம டிராஃபிக் விதிகளையே மதிப்பதில்லை. நில், கவனி, செல். போக்குவரத்துக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கும். நம்ம நிற்கிறோமா? நிற்கிறோம்னா இப்போ நான் நிற்கிற மாதிரி இல்லை. திருப்பத்தூர் மக்கள் என்னை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் ஒரு பிளாங்க் போட்டு என்னை உயர்த்திருக்காங்க. வாழ்க்கையில் நான் பல கைகள் உயர்த்தி இருக்குன்னாங்க. நிற்கிறோமா? நிற்கிறோமா? நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியுமா? எப்படிங்க தெரியாமல் இருக்கும்? எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்காங்க, வீட்டுக்காரம்மா இருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்கள உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா? உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற உங்களினுடைய வாழ்க்கை துணைவியை அல்லது வாழ்க்கை துணைவரை நீங்கள் முழுமையாக உண்மையாக அறிவீர்களா? அது கல்யாணம் ஆன புதுசுலலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் அப்படியே நாளாக பேச்சு குறைஞ்சு நம்ம சம்மர் வந்தால் பாலாறு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் பேச்சு குறைஞ்சு போச்சு. திருமணமான புதிதில் எப்படி பேசினீர்கள்? இருக்கிற எல்லாரையும் தான் கேட்குறேன். திருமணம் நிச்சயிக்க இந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்னாடியே பேசி பேசி கல்யாணத்தையே நிறுத்திடுதுங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தால் அதுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், நிச்சயம் பண்ணுவீங்க தானே? நிச்சயத்துக்கு அடுத்த நாளே திருமணத்தை வச்சிருங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? நிச்சயம் சத்திரம் கிடைக்கலன்னு கோயில் வச்சு பண்ணுங்க. இல்லையா? இல்லாட்டா நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுங்க, நிச்சயத்தை தள்ளி போடுங்கன்றேண்ணா. ஏன்னா நிச்சயம் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம்னா பேசிக்கிட்டே இருக்குங்க. ராத்திரியில் போர்வையை போத்திக்கிட்டு மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு கண்ணாடியை போட்டு மெசேஜ் தப்பாக அடிக்கிறோம். எங்கள் அலுவலகத்தில் கல்ச்சர் கிளப்பில் என்னை சேர சொன்னாங்க. ஐ எம் ஹாப்பி டு ஜாயின் வல்ச்சர் கிளப்னு அடிச்சிட்டேன். சியும் வியும் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா கண்ணாடி போடாமல் அடிச்சுட்டு நமக்கு அதுவே தெரியல. இதுங்க போர்வையை போத்திக்கிட்டு இருட்டில் அப்படி அடிக்குதுங்க. பேசி பேசி நிச்சயதார்த்தத்தோட பிரேக்கப் ஆயிடுது. அது கொஞ்சம் பரவாயில்ல. சிலதெல்லாம் திருமணம் முடிஞ்சப்புறம் பிரேக்கப் ஆகுது, மண்டபத்திலே பிரேக்கப் ஆகுது. இது அதிகம் பேசினாலும் பிரச்சனை. ஆனால் திருமணமான புதுதில் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலும் ரொம்ப இளைஞர்கள் என் கண்ணுக்கு தெரியல, ஒருவேளை இந்த வெளிச்சத்தினால இருக்கலாம். ஆனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருப்பது போல் இளைஞர்களை எங்கேயும் நான் பார்த்தது. எல்லா இடத்துலையும் இளமையாக தான் இருக்கீங்க, ஆனால் வயது நடுத்தர வயதாக இருக்கலாம். திருமணமான புதிதில் பேச்சு என்பது எவ்வளவு அருவி மாதிரி இருந்தது. எவ்வளவு பேசியும் போதவில்லை. அப்போல்லாம் பேசுவதற்கு நிறைய தடை இருக்கும். வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, சும்மா போய் பேசினா கிண்டல் பண்ணுவாங்க. அப்போவே பேசணும்னு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. ஆனால் திருமணமாகி ஒரு 10 வருடம் கழித்து, ஒரு 15 வருடம் கழித்து பேச்சு என்பது எவ்வளவு குறைந்து போய்விட்டது. அப்போது இவ்வளவு குறைந்து போன பிறகு உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவியை உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? நில், கவனி என்று நான் சொன்னது போக்குவரத்தை நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிற்க வேண்டிய தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும் என்று உங்களுக்கு மாத்திரமல்ல, என்னையும் சேர்த்து நான் இந்த மேடையில் சொல்ல நினைக்கின்றேன். எதுக்கு ஓடுறோம்? காசுக்கு தான் ஓடுறோம். காசு, பணம், துட்டு, மணி இல்லாட்ட ஒன்றும் நடக்கலை. வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். வீட்டிலே இருக்கிற இல்லத்தரசிகள் கூட ஒரு நிமிடம் ஓய்வில்லை, குழந்தைகளுக்கு கூட ஓய்வில்லை. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் நின்று இந்த வாழ்க்கையை சரியாக தான் வாழறோமான்னு பார்க்க வேண்டிய அவசியம் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த மாதிரியான தருணங்களில் நின்று வாழ்க்கையை திரும்பி பார்த்தவர்கள் சமூகத்துக்கு மகத்தான பணிகளை செய்திருக்கின்றார்கள்.
அப்படிதானுங்க, நின்று பார்த்தவர்கள். இங்கே சிஎம்சி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும். ஐடா ஸ்கடர் அவர்கள், அவங்களினுடைய வாழ்க்கை அப்படியே மிஷினரி குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னென்னா, எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி நானும் இந்த பணியிலலாம் சமூக பணியை செய்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்காக ஒரு கணவர் அமெரிக்காவில் காத்திருந்தார். அவங்க இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. நிச்சயிக்கப்பட்டது வந்து அமெரிக்காவில். ஏன்னா அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இங்கேருந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட குடும்பம் அதுதான் அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள், ஒரு கரிய நாள் அன்றைக்கு இரவு, இவங்க அப்பா வந்து மருத்துவர், ஐடா ஸ்கடருடைய அப்பா வந்து மருத்துவர். அந்த மருத்துவமனைக்கு 3 பிரசவ கேஸ் வருது. அந்த இரவே வருது. 3மே காம்ப்ளிகேட்டடான கேஸ். அந்த மருத்துவர் வந்து நான் போய் பார்த்து அந்த பிரசவத்துக்கு நான் உதவி செய்கிறேன்னு மருத்துவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த 3 பெண்களினுடைய குடும்பத்தாரும் ஆம்பளை டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பொம்பளை டாக்டர் தான் வர சொல்லுங்க. இல்லையே, பெண் மருத்துவர் இல்லையே, செவிலியர் கூட அப்போ கிடையாது. மருத்துவச்சின்ற அவங்க தான் மருத்துவம் பார்ப்பார்கள். ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ்னால் அவங்களால அந்த அளவு பார்க்க முடியாது. பார்ப்பதற்கான மருத்துவர் இருக்கிறார். அந்த குடும்பங்களுக்கு ஆண் டாக்டர் பார்க்கக்கூடாதுன்றாங்க. ஒரே நாளில் இது மாதிரி 3 முறை நடக்கிறது. அந்த 3 பெண்களும் இறந்து போனார்கள். அதை இளமையின் தலைவாயிலே நின்று கொண்டிருந்த ஐடா ஸ்கடர் பார்த்தார். இந்த மாதிரியான ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையெல்லாம் வர வேணாம். வந்ததுன்னா என்ன செய்வோம்? வர வேண்டாம். வந்தால் என்ன செய்வோம்? ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் மனசில் அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் சரி நம்ம வேலையை பார்க்கலாம், இதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நாம் நிற்போம். ஆனால் கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி தானே? ஆனால் ஐடா ஸ்கடர் என்ன பண்ணாங்க? நின்றார்கள், கவனித்தார்கள். அப்போ தான் தன்னை சுற்றி பார்க்குறாங்க. அது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையே அமெரிக்காவுக்கு போகணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க சுற்றி பார்க்கிறார்கள். இந்த நாடு அப்போது வளர்ச்சி அடையாத நாடு இந்தியா. மருத்துவர்களே இல்லை. எத்தனை பெண்கள் பிரசவத்தில் இறக்கிறார்கள். பேசிக் ஹைஜீன் இல்லாமல் இருக்காங்க. இவங்களுக்கு யார் சொல்லி தருவது? அதுக்கு யாராவது வருவாங்கப்பா, என்னுடைய வேலையில் அப்படி நினைக்கல. அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படித்து விட்டு திரும்ப வந்து இங்கே பெண் டாக்டராக எத்தனை பிரசவங்களை ஐடா ஸ்கடர் செய்தார் என்பதை அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது புரிந்து கொள்ள முடியும். மரத்தடியில் 4 துணியை கட்டி அத்தனை பிரசவம் பார்த்துருக்காங்க, வசதி இல்லாத ஊர்களில். இப்படித்தான் சில பேர் நின்று திரும்பி பார்க்கிற போது அவர்களினுடைய வாழ்க்கை பாதை மாத்திரம் மாறவில்லை, சமூகத்தினுடைய வாழ்க்கை பாதையே மாறி இருக்கிறது. இப்போ நாம் அவ்வளவு தூரம்லாம் போக வேணாம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நாம் கொஞ்சம் நிற்கிறோமா? ஒன்றும் வேணாங்க. நம்முடைய ஆரோக்கியத்தை சரியா இருக்கான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் நிற்கிறோமா? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஏதாவது எல்லாரும் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க, அப்படி தானேங்க? ஹேண்ட்பேக் இல்லாமல் எங்கேயுமே போகிறது இல்லை. ஆமை ஓட்டை சுமக்கிற மாதிரி ஹேண்ட்பேக்கை சுமந்து பல பேருக்கு தோளே இப்படி இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடையாது. அதனால் யாரும் அதிர்ச்சி அடையாமல் இருந்தால் நான் சொல்கிறேன் என்னன்னு. எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏதோ ஒரு வீட்டுக்கு போகும்போது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்கல்ல நம்ம இதில் வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம், அது ஹேண்ட்பேக்கில் பத்திரமா பல காலம் வாழும். அப்புறம் இந்த பின்னு, ஹேர் கிளிப்பு, கொண்டை ஊசி, அவசரத்துக்குன்னு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. எந்த அவசரத்துக்கும் எதுவும் கிடைக்காது. எழுதாத பேனா 7-8 இருக்கும். ஒருவேளை நல்லா தேடி பார்த்தா காலாவதியான பழைய 1000 ரூபாய் நோட்டு கூட சில ஹேண்ட்பேக்கில் இருக்கும். என்ன காரணம்? நின்று நாம் வாழுகிற வாழ்க்கை. அப்போ இவங்க சாப்பிட வேண்டிய மருந்துகளை எத்தனை பெண்கள் சரியாக சாப்பிடாம இருக்காங்க? எங்கே டைம் இருக்கு? ரொம்ப பிஸி. காலையில் எந்திரிச்சதுலேருந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. வேலை இருக்குதான் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். அதை
வேலை தொடர்ந்து, சமையலறை வேலை மாத்திரம் முடிகிற வேலையே அல்ல. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம், சமையலறை வேலையே முடியாது, தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எங்கே டைம் இருக்குது? இந்த வீட்டில் யார் என்னோடய பிரச்சனையை புரிஞ்சுக்கிறீங்க? சாப்பிடவான்னு சொன்னால் வரீங்களா, சாப்பிடவான்னு சொன்னால் வரமாட்டேன்றாங்க. இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்காரர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த அம்மா சமையல் ரூம்லேயே கூப்பிடு, ஏங்க சாப்பிட வரீங்களா? பதிலே இல்லை. இன்னும் 2 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அப்பவும் பதில் இல்லை. இன்னும் 10 அடி நடந்து, ஏங்க சாப்பிட வரீங்களா? அவர் கூப்பிட்டியான்றார். கூப்பிடலையா? கதறினேன். அவராவது பரவாயில்ல, கூப்பிட்டியானாவது கேட்குறாரு. வீட்டில் ஒரு மகன் இருக்கான்ல, அவன் காதில் 2 காதுலையும் மாட்டியிருக்கான். பிரளயமே வந்தால் கூட, இடியே விழுந்தா கூட, தடி விழுந்ததாக கூட அவன் நினைக்கிறது இல்லை. இவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட்டு, சாப்பிட வச்சு, இடத்த சுத்தம் பண்ணி, எங்கே எனக்கு டைம் இருக்குது? ஆனால் பெண்கள்கிட்ட தான் நான் முக்கியமாக சொல்கிறேன், ஸ்டாப், நில்லுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். வேறு எந்த விதத்துலேயும் நம்ம உயர்த்திக்க வேணாம், அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிற அளவாவது நிற்கிறோமா? நிற்கிறோன்னா இப்போ நான் நிற்கிறத சொல்லலை, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்போவாவது ஒரு நொடி நின்று இந்த வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோமான்னு பார்த்துருக்கோமா? கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்களுக்கும் அதே தான். எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியத்தை நீங்கள் தான் கவனிக்கணும். ஏன்? வேறு ஒருத்தருமே கவனிக்க மாட்டாங்க சார், நாம் தான் பார்த்துக்கணும். உங்களினுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். யாருன்னா, கண்ணாடி முன்னாடி போய் பாருங்கள், அவர் தான். நீங்கள் மாத்திரம்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க முடியும். சரி, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னேன். மனசுக்குன்னு ஒரு ஆரோக்கியம் இருக்குல்ல, மனதுக்கு என்று ஒரு ஆரோக்கியம் இருக்குது. இதை எப்படி மேம்பாடு செய்து கொள்வது? ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் பல பேர் மேலே எரிச்சல் இருக்குது, பல பேர் மேலே பிரச்சனைகள் இருக்குது, சண்டை இருக்குது, பொறாமை இருக்குது, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பதே போராட்டமாக இருக்குது. ஆனால் எப்போவாவது நின்று இந்த போராட்டமான சூழலிலிருந்து மனதை மாற்றுவதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சோன்னா, மிக நல்ல எளிதான வழி என்பது புத்தக வாசிப்பு தான். ஏன் புத்தக வாசிப்பு மனதை மாற்றுவதுன்னு நான் சொல்கிறேன்னா, இன்னொருவர் பேசுவதை நாம் கேட்பதே இல்லை. இன்னொருவர் பேசுவது, நீங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே யாருமே பார்த்தது இல்லையா? ஐயா ஒருத்தராவது இன்னொருத்தரை பேச விட்றாங்களா? எனக்கு தெரிந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ஒருவர் பேச கேட்டு எதிர்கட்சியில் இருக்கிற ஒருவர், எதிர்கட்சினா எதிர் அணியில் இருக்கிற ஒருவர் சும்மா உட்கார்ந்திருக்கிற ஒரே கலை வடிவம் பட்டிமன்றம் மாத்திரம்தான். உடனே எந்திரிச்சு அவர் எப்படி அப்படி பேசினாலும் மைக்க பிடிங்க, இதெல்லாம் பட்டிமன்றத்தில் செய்ய முடியாது. தொலைக்காட்சி விவாதத்தில் ஒருத்தர் வாயை தான் திறக்கிறார், உடனே இவர் சொல்லுவார், இவர் சொல்லுவதை முழுவதும் மறுக்கிறேன், இவர் இன்னும் சொல்லவே இல்லை. இது தொலைக்காட்சி விவாதங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டில் இதுதான் நடக்குது, அலுவலகங்கள் இதுதான் நடக்குது, பேருந்தில் இதுதான் நடக்குது. இன்னொருவர் பேசுவதை கேட்பதற்காவது நிற்க வேண்டும். நில், கவனின்னு நான் சொன்னதில் மிக முக்கியமான விஷயம், சில உள்ளங்கள் பேச துடிக்கின்றன, அதை கேட்பதற்காக நாம் நிற்கிறோமா? அதை தான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரமாவையோ இல்லை பெண்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரரையோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும்னு நான் கேட்டேன். விக்டர் பிராங்கல் என்று ஒரு மாபெரும் மருத்துவ மேதை இருந்தார். எப்போ இருந்தார்னா, ஹிட்லரனுடைய காலத்துக்கு பிறகு அப்போ இருந்தார் அவர். அவர் ஒரு ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு யூதர். அவரை ஹிட்லரனுடைய அரசாங்கம் பிடிச்சி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டு படாத பாடுபட்டு எப்படியோ உயிர் தப்பி, அதுக்கு பிறகு ஹிட்லரனுடைய காலம் முடிந்த பிறகு ஜெர்மனியில் மனோதத்துவ நிபுணராக அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர் அவர். விக்டர் பிராங்கல் அவருடைய பேர். அவர் த ஹியூமன் மைண்ட் என்று ஒரு அபாரமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மனித மனம் எப்படி என்பதை பற்றி ஒரு அபாரமான புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுற ஒரு நிகழ்ச்சி, இவர் மனோதத்துவ டாக்டர் தானே. ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணிக்கு இவருக்கு ஃபோன் வந்தது. அந்த காலத்தில் லேண்ட்லைன் ஃபோன் தானே, ஃபோன் வந்திருக்கு. இவர் எடுத்து பேசினா ஒரு அம்மா, கொஞ்சம் வயசான அம்மா, அது சொல்லுது, நான் இப்போ தற்கொலை பண்ணிக்க போகிறேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் தற்கொலைக்கு ரெடியாக இருக்கேன்னு. இவர் உடனே பேசுகிறார்.
பேசினாரு பேசினாரு பேசினாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 ஒரு 3-4 மணி நேரம் ராத்திரி பேசி அந்த அம்மா கடைசியில் சொல்லிருச்சு, தற்கொலை எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன் டாக்டர்னு சொல்லிருச்சு. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மருத்துவருக்கு இதை விட என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? அதுக்கு பிறகு 4-5 நாள் கழித்து அந்த அம்மாவை போய் அவர் பார்க்குறாரு. இவர் கேட்குறாரு, நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன், நான் சொன்ன எது உங்கள் மனசை மாற்றினது? நான் நிறைய 4 மணி நேரம் நான் பேசினேன்ல, நான் சொன்ன எது உங்களினுடைய மனதை மாற்றியது? அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வர பேஷண்ட்ஸுக்கு அதை நான் அப்போ நீங்கள் சொன்ன எதுவுமே என் மனசை மாற்றலைன்றுச்சு. டாக்டருக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் பாருங்கள். என்னம்மா 4 மணி நேரம் பேசியிருக்கேம்மா, எதுவுமே உன் மனசை மாற்றலையா? இல்லைங்க டாக்டர், நான் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு உடனேயே வாழுகிற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஸோ லிசனிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒருவரினுடைய ஆன்மா பேச துடிக்கிறது. நாம் நின்று 2 நிறைய வீட்டில் நடக்குங்க இது. வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் வந்த உடனே சில வீடுகளில் பணிப்பெண்கள் இருப்பாங்கல்ல, இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு வீடு கூட்ட பணிப்பெண், அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வீட்டுக்காரம்மா அன்றைக்கி கொதி நிலையில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு திருப்பத்தூரில் யாருமே லீவ் போட மாட்டாங்களா? வீட்டுக்காரம்மா அன்றைக்கி கொதி நிலையில் இருக்கும். இவர் வந்த உடனே இன்னைக்கு வரவே இல்லை அந்த அம்மானோன்னு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், சம்பளத்தை நீ கொஞ்சம் கூட்டி கூட எல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவார். அந்த அம்மாவுக்கு அப்போத்தான் ரொம்ப கோவம் வரும். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்டேருந்து சொல்யூஷன் அந்த அம்மா எதிர்பார்க்கல. என்ன செய்தால் இந்த பிரச்சனை வராது என்று உங்களிடம் ஆலோசனை கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. அப்போ எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்பீங்கல்ல. நான் சொன்ன யோசனையே நீ கேட்க மாட்டேன், அப்போ எதுக்கு என்கிட்ட பிள்ளாக்கணம் வைக்கிற? எதுக்கு தெரியுமா? என் பிரச்சனையை சொல்லணும், ஒரு ஆள் காதார கேட்கணும், அவ்வளவுதான். கேட்குறதுனா எப்படி நாம் கேட்போம்? ஃபோனை பார்த்துனா அப்புறம் அது கேட்பதல்ல. கொஞ்ச நேரம் உங்கள் ஃபோனை வச்சுட்டு அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து, என்னம்மா வரலையா, கஷ்டம்தான் உனக்கு, தயவு செஞ்சு ஆலோசனை சொல்லாதீங்க. நீங்கள் அவர்களினுடைய கஷ்டத்தை காதில் கேட்டுக்கொள்ளுகிறீர்கள் என்பதே இன்னொரு உயிருக்கு அமைதியை தரும். நான் ஆண்களுக்கு மாத்திரம் சொல்ல, பெண்களுக்கும் சொல்கிறேன். பல வீடுகளில் இருக்குங்க, பல வீடுகளில் ஆண் வெளியில் போயிட்டு வர்ற போது அவன் எதையெல்லாம் சந்திச்சுட்டு வரான்றது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தெரியாது. ஆண் திரும்பி வருகிற போது உங்களுக்கு என்ன, நல்லா ஊரை சுற்றிட்டு வரீங்க, நல்லாவா ஊரை சுற்றிட்டு வர, எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டு அடி வாங்கி தான் திரும்பி வரும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதுவும் ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க. பெண்களாவது இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமான்னு ஆரம்பித்து விடாமல் பேசும். ஆண் சொல்ல மாட்டான். எந்த இடத்துல அடி விழுந்தது, எந்த இடத்துல அவமானம், எவ்வளவு பேர் வாசலில் கால் கடுக்க நின்றுட்டு வரீங்க, நீங்கள் வெளில சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. நீ வாப்பா இன்னைக்கு சைன் பண்ணிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பதவியில் இருக்காரு, பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க. காலையில் 9:45 மணிக்கு போய் நின்றுப்பீங்க. அவர் 10 மணிக்கு வர சொல்லியிருப்பார். 9:45 மணிக்கு சார் இன்னும் வரல, வருவார், வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் டீ குடிக்க போனாங்க, இருங்க. நீங்கள் டீயும் குடிக்க மாட்டீங்க, பாத்ரூமும் போக மாட்டீங்க. ஏன் அந்த நேரத்தில் கூப்பிட்டுட்டா அப்படியே நிற்பீங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்காரா? லஞ்ச் டைமு கொஞ்சம் நேரம் ஆகும். லஞ்சு முடிஞ்ச உடனே நையுங்க அதையா சார் இப்போ தான் மீட்டிங்கில் இருக்கார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:30 மணி கிளம்பிட்டாரு. நீங்கள் பார்க்கல, இந்த வழியாக தானே போனார். இங்கே தான் ஏன் நிற்கிறேன், பின் வழியாக போயிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொன்ன, உங்களுக்கு என்ன, நாளெல்லாம் ஜாலியாக வெளியில் போய் சுற்றிட்டு வரீங்க. அப்போ கூட ஆண் வாயை திறந்து நான் இன்றைக்கி என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல மாட்டேன். அதுதான் ஆண். என் குழந்தைகள் சில பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அம்மாக்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். ஆனால் அம்மாக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் வணக்கத்துக்கு உரியவள்ன்றதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்றேன் தெரியுமா? வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நீ என்ன கஷ்டப்பட்ட, உள்ள ஒரு ஏசி இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா, நீ அங்கங்கே உன்னை கூப்பிட்டு சோறாக போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வளையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருந்த, உள்ள நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் வடிவேல் சொல்லுவார். எல்லா அம்மாக்களும் சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றேன் தெரியுமா, எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா, சொல்லி சொல்லி அம்மாக்கள்
தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள். அவருடைய தியாகம் குறைவல்ல, ஆனால் தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்பாக்கள் வாயை திறந்தே பேச மாட்டார்கள். ஒரு நாளும் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போட தெரியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அப்பாக்கள் மாத்திரம்தான். அப்படி இருந்துட்டு ஒரு ஆள் வராரு உள்ள, 5:30 மணிக்கு அந்த ஆள் போயிட்டாரு இல்லை, பார்க்காமலேயே நாளெல்லாம் நின்று காலெல்லாம் கெஞ்சுது. அது உங்கள் ஊர் வெயிலில் கடந்து கஷ்டப்பட்டு வராங்க. நாளெல்லாம் சுற்றிட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன? இங்கே உங்கள் பையனையும் பொண்ணையும் நான் இல்லை பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் அம்மா வேறு நெய்யின்றாங்க, அத்தனை பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்வதற்கு முன்பு ஒரு வார்த்தை நின்று கவனித்து, உங்கள் முகம் சரியில்லையே, போன வேலை நடக்கலையா, சரி பரவாயில்லைங்க, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் கண்ணு திறக்காமலாம் இருப்பார், கட்டாயம் நடக்கும், உட்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மனைவி சொல்லிட்டா அவ்வளவு கஷ்டமாக அவனுக்கு முடிஞ்சு போயிருந்தானே. நாம் சொல்கிறோம்மா, நான் இருவரையும் தான் கேட்கிறேன், ஆண்களையும் பெண்களையும் நான் பிரிவுபடுத்தி சொல்லு, நாம் சொல்கிறோம்மா, நாம் நம்முடைய உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் நம்முடைய பேச்சுக்காக, நம்முடைய கரிசனத்துக்காக, ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது, அதை கொடுக்க மாட்டேங்கிறோமே. வாழ்க்கை துணைவன் துணைவை விடுங்க, குழந்தைகள் பிள்ளைங்களையே சோறு ஊட்டும் போது இப்போ எல்லா யூனிவர்சலாக எல்லா அம்மாக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, சோறு ஊட்டுறதுன்னா ஃபோனை கொடுத்துட்றாங்க, அப்போ தான் தின்னுதுன்றாங்க. அப்போ நாமெல்லாம் எப்படி தின்னோன்னு எனக்கு தெரியல. நமக்கு ஒரு ஃபோனும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் நான் +2 படிக்கிற மட்டும் டிவி கூட கிடையாது. ஒலியும் ஒளியும்னு ஒன்று வரும், பக்கத்து வீட்டு டிவியை எங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா பக்கத்து வீட்டு டிவி தெரியும். அந்த ஆங்கிளில் ஒலியும் ஒளியும்ல பார்க்குறதுக்கு நாங்கள் 20 பேர் க்யூவில் நிற்போம். 2 செகண்ட் பார்த்தோன்னு தள்ளிட்டு இன்னும் தராள். இப்படித்தான் நாங்கள் நம்ம இளமை பருவம்லாம் அப்படி தானே இருந்தது. இன்றைக்கி அந்த பிள்ளை அப்போ தான் 3 மாதம் ஆகுது, குரங்கு மாமான்னு காமிச்சு நல்ல சாப்பாடு விட்டுரும், அப்போ தான் தின்னுதுன்னுது. இந்த பிள்ளைகளினுடைய முகம் ஏன் இப்போ மாறி இருக்கு? ஏன் இவ ராத்திரியில் என்னவோ மாதிரி இருக்கா? ஏன் இவ யார்ட்டையுமே சரியாக பேச மாட்டேங்கிறா என்று தெரிய வேண்டியது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தான் முதல்ல. ஆனால் பல இடங்களில் அவர்களே அந்த கேள்விகளை கேட்பது இல்லை. ஒரே காரணம்தான், நாம் நிற்கவில்லை, நாம் கவனிக்கவில்லை, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடியாவது நீ என்ன பண்ண, உடனே அம்பானி ஆகிட்டே இல்லையே. இருக்கிற இடத்திலேயே நாம் ஓடிக்கொண்டிருப்பது எதில் தெரியுமா? ரன்னிங் ரேஸில் ஓடலை, த்ரெட்மில்லில் ஓடுறோம். எவ்வளவு ஓடினாலும் ஒரு இடத்திலேயே தான் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துக்கும் போய் சேரலை. அப்போ அந்த மிஷினை கொஞ்சம் நிறுத்திட்டு நின்று கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நாம் நிற்க வேண்டியதற்கான ஒரு காரணம், நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மலர்ச்சி, ஆன்மாவிலே ஒரு நெகிழ்ச்சி தோன்ற வேண்டும் என்றால் நாம் நின்று செய்ய வேண்டிய விஷயம் புத்தக வாசிப்பை கையிலே எடுத்துக்கொள்வது. நம்மை சுற்றி இருக்கிற புத்தகங்களை பாருங்கள், நாம் வாழ முடியாத உலகங்களுக்கு நம்மை அழைத்து செல்கிறது, நாம் பார்க்க முடியாத வாழ்க்கைகளுக்கு நம்மை அறிமுகப்படுத்துகின்றது. நிறைய வசதியாக இருக்கீங்கன்னு வைங்களேன், சில ஏழைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒன்றும் இல்லைங்க, வேலைக்கு சாப்பிட்ற ஒருத்தருக்கு பசின்னா என்னன்னு எப்படிங்க புரியும்? நீங்கள் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பிறந்ததுலேருந்தே டைம் பார்த்து ஒருத்தர் சாப்பிட்றாரு. காலையில் 8 மணினா பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் 12:30 மணினா லஞ்சு, அப்புறம் 5 மணிக்கு ஒரு வடை, ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா. நம்ம ஊர் தான் ஆஃபீஸ் வாசல்லையே விற்கிறது. அப்புறம் வீட்டுக்கு போனோன்னே இப்படி டைம் பார்த்தே ஒருத்தர் வாழ்க்கையில் 30 வருஷம் 40 வருஷம் சாப்பிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க, நல்ல விஷயம், வசதியாக இருக்காரு, நல்லா இருக்கட்டும். ஆனால் அவருக்கு பசின்னா என்னன்னு எப்படி புரிய வைப்பீங்க? இங்கே ஒருத்தன் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறான், அவன் 3 வேளை சாப்பிடலாம், அவனுடைய வயிற்றில் பசி எழுதுகிற கோபமான அமில கவிதைகள் நேரம் பார்த்து சாப்பிட்றவங்களுக்கு எப்படி புரியும்? ஆனால் அந்த நேரம் பார்த்து சாப்பிட்றவர் புதுமைப்பித்தனுடைய ஒரு சிறுகதையை படித்திருந்தால் பசி என்றால் என்ன என்று அவரால் புரிந்து கொள்ள முடியும். கு அழகிரிசாமி ராஜா வந்திருந்தார்னு ஒரு கதை எழுதினார். ரொம்ப 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 ஏழ்மையான ஒரு குடும்பம், ஒன்றுமே கிடையாது அந்த குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு இருக்கான், வெட்டுக்குன்னு பேசுவா, சின்ன குட்டி பொண்ணு,
ரொம்ப பேச்சு ஜாஸ்தி, வெட்டுக்குன்னு பேசுது எப்போ பாரு. அப்போ பாருங்க, பணக்கார வீட்டு பிள்ளைகள் ஏழை வீட்டு பிள்ளைகள் எல்லாரும் அரசு பள்ளியிலே படித்த காலம் கு அழகிரிசாமியினுடைய காலம். ஸோ இவ போய் படிக்கிற அதே வகுப்பில் அந்த ஊர் ஜமீன்தாருடைய பையனும் படிக்கிறான். ஜமீன்தாரை ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த காலத்தில். மகாராஜா ராஜாலாம் சொல்லுவாங்க, ஜமீன்தார் தான். பாரதியாரே அப்படி தானே, எட்டயபுர ஜமீன்தாரை எல்லாரும் மகாராஜான்னு தானே கூப்பிட்டாங்க. சின்ன ஊருக்கு அரசருக்கே மகாராஜா தான். ஜமீன்தாரோட பையன் இவன் கிளாஸில் படிக்கிறான். அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் எப்பவும் போட்டி. அவன் ஏதாவது சொல்லுவான், இது பாரு நான் குதிரை பொம்மை வச்சுருக்கேன், நான் கூட தான் யானை பொம்மை வச்சுருக்கேன். அவன் எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுவான். இப்படியே அவங்களுக்குள்ளே போகும். ஒரு நாள் ஜமீன்தாரோடைய மகளுக்கு கல்யாணம். எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த பையன் படிக்கிறான்ல கிளாஸில், அவனோட அக்காவுக்கு கல்யாணம். அவன் ஊருக்கு மாப்பிள்ளை வந்திருக்காரு. மாப்பிள்ளையும் இவங்க ராஜான்னு தான் சொல்கிறாங்க. பெரிய தட்ட புட்டலாம் ஊர்வலம் நடக்குது, கல்யாண விருந்து தூள் அடிக்குது. அதுக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்றைக்கி இந்த பொண்ணு இருக்கால்ல, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா. ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டா. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு டவல் மட்டும் எடுத்து வச்சுருக்கா, ஈரழ துண்டு ஒன்று. வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், பாரியா எண்ணெய் வச்சுக்கிட்டு வா, இன்றைக்கி புது துணி போடணும், ஒன்றும் இல்லை, இந்த துண்டையாவது எடுத்து இடுப்பில் கட்டிக்க. அவர் குளிக்க போகிறார். வெளியில் வந்து பார்க்குறான், அவங்க அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு வெளியில் எரிஞ்சிருந்த இலையை வாசலில் ஒரு பையன் சொறி பிடிச்ச உடம்போட அந்த இலையை வழித்து தின்றதை பார்க்குறா. என்னப்பா இது, ஒன்றும் இல்லாத இலையை சாப்பிட்ற, பசிக்குது ஆத்தான்றான். அது பதறிச்சு இந்த அம்மாவுக்கு. ஏழை தான், ஆனால் பதறிடுச்சு. வாயா உள்ள வாயா. அன்றைக்கி அவள் என்ன வச்சுருந்தாலோ, ஒரு கூழோ ஒரு கஞ்சியோ. அன்றைக்கி தான் இட்லி செய்வாங்க நம்ம ஊரில். இப்போமா தினம் இட்லியா? இட்லின்றது தீபாவளி சாப்பிட்றது. அன்றைக்கி தான் இட்லி வச்சுருந்தா. அந்த இட்லியில் போட்டு பாதியை கொடுத்தா. எங்கேருந்து வர, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உறவுக்காரங்கள்லாம் விரட்டி விட்டுட்டாங்க ஆத்தா, எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவோர வரேன். அப்படி அவன் பேர் என்னப்பா? என் பேர் ராசான்றான் அவன். சரி இங்கேயே இருந்துக்கன்றா. இந்த மனசு ஏழை வீட்டில் தாங்க வரும், அங்கே தான் வரும் இது. அந்த அந்த பொண்ணு பேர் முத்தம்மா, குட்டி பொண்ணு பேர் முத்தம்மா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறா. வழக்கம் போல் ஜமீன்தார் வீட்டிலேருந்து வர பையன் இருக்கால, அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காருன்றான். இந்த பொண்ணு சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு கூட தான் ராசா வந்தாருன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பையன் பேர் ராசா. கதையை கு அழகிரிசாமி இங்கே முடித்து விட்டார். இந்த கதையை நீங்கள் படிக்கிறப்போ அந்த ஒரு காட்சி மனக்கண்ணில் உங்களுக்கு தோணிச்சா இல்லையா? இப்போ நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. வீட்டு வாசலுக்கு வரா, தீபாவளி அன்னைக்கு வீட்டு வாசலில் அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டு போட்டிருந்த இலையை வழித்து ஒரு பையன் சாப்பிட்டான்னு நான் சொன்னப்போ அந்த காட்சி உங்கள் மனக்கண்ணில் வந்துதான் வரலையா? வந்ததில்லை. நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்க. அந்த கதையை கு அழகிரிசாமி எழுதினப்போ நீங்கள்லாம் இருந்தீங்களா? நாமெல்லாம் இருந்தோமா அப்போ? அந்த காட்சி வந்ததில்லை. அதுதான் ஒரு கதையின், ஒரு எழுத்தாளரினுடைய வல்லமை என்பது அதுதான். நீங்கள் பார்க்காத உலகங்களை உங்களை பார்க்க வைக்கும், நீங்கள் சிந்திக்காத விஷயங்களை உங்களை சிந்திக்க வைக்கும். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நேரம் ஆயிடுச்சா? இல்லை, ஒரு எழுத்தாளருடைய பவர் என்னன்றதுக்கு நான் சொல்ல வரேன். இன்றைக்கு நவீன சிந்தனையாளர்கள் நீங்கள் யோசிக்கிற போது சில சமயம் வாழ்க்கையில் வழியே தெரியாதுங்க. உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு உண்டு. என்ன செய்யறதுன்னே தெரியாமல் இருக்கும். இதுவா அதுவா, வலதா இடதா, இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, கடவுளே ஏதாவது ஒரு சரியான வழி காட்டு. ஒவ்வொன்று சொல்கிறான், எவனை நம்புறதுன்னே தெரியல, யார் சொன்னது உண்மை இருக்கு. இப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கா வாழ்க்கையில்? இப்படி வந்தால் என்ன செய்வீங்க? உடனே லோன்னு எல்லாத்தையும் போய் புலம்பிக்கிட்டு இப்படி பண்ணால் வழி கிடைக்காது. ஒரே ஒரு நிமிஷம், அதுதான் நான் சொன்னேன், நிற்பது, கவனிப்பது. ஒரு பிரச்சனை இருக்கா, தீர்க்க முடியாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, ஒரு சின்ன வழி இருக்குது. தனியாக யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம். உங்கள் ஊரில் இல்லாத கோவில்களா? இந்த ஊருக்கு திருப்பத்தூர்னு பேர் வந்ததற்கு ஒரு காரணமே 10 திருக்கோவில்கள் இருப்பதனால் தானே இது திருப்பத்தூர். எவ்வளவு பள்ளிவாசல் இருக்குது, எல்லா மதத்துக்கானவர்களுக்குமான வழிபாட்டு இடங்கள் இருக்கிற இடம் தானே இது.
உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில், உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி, இல்லை எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா எதுவும் வேணாம், தனியாக ஒரு இடத்துல கண்ண மூடி உட்காருங்க. மனசு பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடும். அப்போ தான் மசால் தோசை வாசனை வரும். சில இடத்துல புக் ஃபேர் நடத்துகிற இடத்துலங்க இந்த மாதிரி ஆடிட்டோரியமில் எங்களை பேச வச்சுட்டு பின்னாடியே ஃபுட் ஸ்டால் இருக்கும். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? அங்கே அப்போ தான் சொயின்னு ஒரு தோசை போடும், பாதி எந்திரிச்சு போயிடும். இங்கே அப்படிலாம் இல்லாமல் நல்லா வச்சுருக்கீங்க, அழகாக செய்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த மனதுக்குள்ளேயே அந்த கேள்வியோடு இருங்கள். யார்கிட்டையும் பேசாதீங்க, உங்களோட கூட நீங்கள் பேசாதீங்க. சில சமயம் நமக்கே நம்ம பேசிப்போம், என் பொழப்பு நாயா திரிகிற பொழப்பாக போச்சு, எங்கள் அப்பா பெற்று போட்டார். உங்ககிட்ட கூட நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களை நீங்களே கவனிங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் மனதுக்குள்ளிருந்து நீங்கள் எந்த கேள்விக்கான விடைக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த விடை தானே உங்கள் மனம் என்கின்ற கருவறையிலிருந்து வரும். அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லைன்னா நீங்கள் தனியாக உட்காரலான்னு அர்த்தம். சேக்கிழாருக்கு அது நடந்தது அல்லவா? பெரிய புராணம் எழுதுவதற்காக சேக்கிழார் உட்கார்ந்தார். முன்னாடி பெரும் அவையே கூடி இருக்கிறது. முதல் சொல் வரல. ஒரு கவிஞனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு முதல் சொல் என்பது ரொம்ப முக்கியம். முதல் சொல் வந்துட்டா அந்த கவிதை முழுக்க வந்துடும். கவிதை எழுதுகிற ஐயாவுக்கு தெரியும், ஒரு சொல் வந்துட்டா மொத்த கவிதை வந்துடும். முதல் சொல் வராது. சேக்கிழாருக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அப்போது சிவபெருமானே உலகெல்லாம் என்ற சொல்லை எடுத்து கொடுத்தார். எங்கிருந்து சிவபெருமான் எடுத்து கொடுத்தார்? வெளியில் இருந்த சிவபெருமான் அல்ல, அவருடைய நெஞ்சத்துக்குள்ளே அந்த கருவறையில் இருந்த கடவுளே அந்த சொல்லை எடுத்து கொடுத்தார். உள்ளிருந்து வந்த சொல் அது. அப்படித்தான் சில கேள்விகளுக்கான விடைகளை தேடி நீங்கள் உங்களுக்குள் அமிழுகிற போது அந்த விடை வரும். அது எழுத்தாளர் சுஜாதா நைலான் கயிறுன்ற கதையில் எழுதியிருப்பார். அதை சொன்னால் அதோட என்னுடைய பேச்சை முடித்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சுஜாதா எழுதின 2வது நாவலோ முதல் நாவலோ அது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மர்டர், ஒரு கொலை நடந்திருக்கிறது. மும்பையில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற ஒருத்தர், தனியாக வசிக்கிற ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு க்ளூ கிடைக்கல போலீஸ்க்கு. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஒரு க்ளூ கூட இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ, அந்த யார் இறந்து போகிறானோ அந்த ஆள் ஒரு டெலிஃபோன் புக்கு வச்சுருக்கான். அப்போல்லாம் டெலிஃபோன் புக் தானே, இப்போ ஃபோனில் கான்டாக்ட்ஸ்லாம் கிடையாதுல்ல. லேண்ட்லைன் ஃபோனுக்கு டெலிஃபோன் புக்கு நம்ம அப்பா அம்மாலாம் அதை வச்சுருந்தாங்க, நாமே வச்சுருந்தோம். பேர் எழுதி ஒரு சின்ன புக்கு வச்சுருப்போம். அவன் 2 புக்கு வச்சுருந்தான். ஒன்று பெரிய புக்கு, அதில் நிறைய நம்பர்ஸ் இருந்தது. இன்னொன்று குட்டி புக்கு, இம்பார்ட்டன்ட்னு போட்டு முக்கியமானவர்களினுடைய தொலைபேசி எண்கள் மாத்திரம் அதில் இருந்தது. அதில் இருந்த எல்லாருக்கும் இவங்க ஃபோன் பண்ணி விசாரணை நடத்துகிறாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வெளியூரில் இருக்கான், ஒருத்தன் அன்றைக்கி பாம்பேலேயே இல்லை, அலிபின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அலிபி இருக்குது. ஒரு நம்பர் மாத்திரம் ஃபோன் பண்ணால் அது ஒரு ஃபேக்ட்ரியோட நம்பர். அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் கேட்டால் அந்த ஆளையே எங்களுக்கு தெரியாது சார்னு அவங்க சொல்கிறோம். திரும்ப திரும்ப அந்த ஃபேக்ட்ரி ஓனரை கூப்பிட்டு போலீஸ் விதவிதமாக விசாரணை பண்ணுறாங்க. போலீஸ் எப்படி விசாரணை பண்ணுவாங்க தெரியும் தானே. அந்த ஆள் சொல்கிறேன், எனக்கு தெரியாதுங்க, இறந்து போன ஆளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கன்றான். இந்த விசாரணை அதிகாரி அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போகிறாரு. அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஐயோ, இதை கண்டுபிடிக்காமல் நான் ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல போய் உட்காந்து அப்படியே அமைதி ஆகிடுறாரு. இந்த கேள்விக்கு எனக்கு விடை வேணும், என் நெஞ்சத்திலிருந்து இந்த கேள்விக்கு விடை வேணும். அப்படியே உட்காந்தே இருக்கார். பின்னாடி 2 பேர் சொல்லன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான், அவன் 2 பேரும் ரேஸுக்கு போகிறவன். அவன் சொல்கிறான், எனக்கு கிடச்சிருக்க வேண்டிய ஜாக்பாட்டு போயிடுச்சு. என்ன ஆச்சு? அன்றைக்கி தூங்குறேன், கனவுல ஒரு பையன் 7ஆம் நம்பர்னு சொன்னான்ப்பா. அப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் ஓட்டமாக ஓடி போய் 7ஆம் நம்பர் குதிரையில் அத்தனை பணத்தையும் கட்டினேன். இவன் கேட்குறான், என்ன குதிரை ஜெயிச்சுதா? அந்த குதிரை தான்ப்பா கடைசியாக வந்தது. ஆட பாவி, அப்போ கனவுல சொன்னது பொய்யா? பொய் இல்லை. நான் பணத்தை கட்டினது சென்னையில் நடந்த ரேஸில், அன்னைக்கு பெங்களூர் ரேஸில் 7ஆம் நம்பர் குதிரை தான் முதல் இடத்துல வந்ததுப்பா. நான் மட்டும் பெங்களூர் குதிரை மேலே கட்டியிருந்தா கோடீஸ்வரனாக இருப்பேன்றான். இவருடைய நெஞ்சத்துக்குள்ளே பளிச்சுன்னு அந்த பதில் கிடச்சிருச்சு. அந்த நம்பர் கரெக்டு, ஆனால் அது பாம்பே நம்பர் இல்லை, அது வேற ஒரு ஊரோட நம்பர்.
ஸோ ஒவ்வொரு ஊருக்காக போட்டு பார்க்குறாரு. டெல்லியில் அதே நம்பர் இருக்குது. சில சமயம் 2 ஊரில் ஒரே லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். டெல்லி நம்பர் இது. ஃபோன் பண்ணிவிட்டு அந்த இறந்து போனவனுடைய பேர் சொல்லி அவனோட வீட்டிலேருந்து பேசுகிறேன்னொன்னே அவன் கேட்குறான், என்னது அவனோட வீட்டிலேருந்தா, அவன் உயிரோடையா இருக்கான்னு அவன் கேட்டுட்டான். அப்போ அவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இது சுஜாதாவினுடைய நைலான் கயிறில் வர ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில சமயம் சில பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காத போது தனிமையிலே இருந்து உங்கள் சிந்தனையை நீங்கள் நிறுத்தினால் உங்களினுடைய உள்ளம் என்ற தாமரையிலிருந்தே பதில் வரும். இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறவர்கள் யாரும் இதை சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு எழுத்தாளன் தான் இதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். எனவே பெருமக்களே, வாசிப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னா, நம்மை நாம் ஒரு படி மேலே உயர்த்துவதற்கு அதை விட எளிதான வழிகள் எதுவும் கிடையாது. அது மானுடத்தை வளரச் செய்வது எழுத்து. நம்மை சுற்றி எத்தனை எழுத்தாளர்கள், தமிழிலே நம்ம எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள் பாருங்கள். நம்முடைய செவ்விலக்கியங்களை நம்முடைய தாய்மொழியிலே படிக்கிற பேரு நம்மை தவிர வேறு ஒரு சமூகத்துக்கும் கிடைக்கவில்லை. ஒரு வள்ளுவரை விட பெரிய விவேகி இந்த மண்ணிலே இனிமேல் வந்துவிட முடியுமா? எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறான் வள்ளுவன். இப்படிப்பட்ட மகத்தான இலக்கியங்களில் எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்றது சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி புக்கெல்லாம் படிக்கிறீங்க? உட்காந்துட்டு தான் படிக்கிறேன். அது சொல்லலைங்க, படிக்க ஆரம்பித்த 10வது நிமிஷம் எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுதுன்றான். நல்ல விஷயம். எவ்வளோ பேர் தூங்காமல் கஷ்டப்படுறான். உனக்கு ஒரு புக்குனால தூக்கமாவது வருதே, காசு கொடுத்து புக்கை வாங்குன்னு நான் அவர்கிட்ட. அது அப்படி தான் இருக்கும். ஆனால் பழக்கத்தினால் உடல் படிவது போல பழக்கத்தினால் மனமும் படியும். எது உங்களுக்கு எளிமையோ, எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பிங்கள். புத்தக வாசிப்பு என்பது படியிலே ஏறுவது போல. உங்களுக்கு பிடித்ததிலிருந்து ஆரம்பித்து மேலே 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 நீங்கள் போகிற போது வாழ்க்கை இன்னும் அழகாகும். நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் என்ன கேட்கிறோம்? என்னங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? ராத்திரி சாப்பிட்டீங்களா? இப்படி தானே கேட்குறோம். இந்த கேள்வியை மாற்றணும். சாப்பிட்டீங்களா என்று கேட்பதோடு சேர்த்து சமீபத்தில் என்ன புக்கு படிச்சிங்கன்னு கேட்கணும். புக்கா ஒன்றுமே படிக்கலையேன்னு 2 தடவை சொல்லுவான். 3வது தடவை அந்த ஆளை பார்த்தா என்ன புக்கும்பா. அதுக்காவது எதையாவது படித்து தொலைக்கிறேன்னாவது ஒருத்தன் படிக்க ஆரம்பிப்பான்ல. இப்படி ஆரம்பித்தால் கூட வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை வளமையாக்கும். எனவே ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நொடி நேரம் நின்று நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நின்ற இடத்திலேயே நிற்கிறோம், மேலே போக வழி இல்லாமல் இருக்கிறோம் என்று. மேலே போவதற்கு 2 வழி. மேலேனா அந்த மேலே இல்லை, வாழ்க்கையில் மேலே போவதற்கு 2 வழி. உடல் ஆரோக்கியம், 2வது மன ஆரோக்கியம். இந்த 2ஐயும் நின்று கவனித்து அதற்கு பிறகு சென்றால் நாம் அடையலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.